யூடியூப்பில் இருக்கும் என் அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு என் இனிமையான வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பசாமியோட வரலாறு. இந்த கருப்பசாமிங்கிறவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. இவர் பிறந்த இடம் வந்து மலையாள தேசம். அந்த காலத்தில் வந்து மலையாள தேசத்தை ஆளக்கூடிய மன்னன். அவருக்கு வந்து பல வருடங்களாக குழந்தை இல்லை, திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. அப்போதைக்கு வந்து குழந்தை வரம் இல்லாத அந்த தம்பதி 2 பேரும், அந்த அரசர்கள் 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்ட காலங்களில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு போகம் தான் நெல் விளையும். ஆனால் வந்து மலையாள தேசத்தில் 3 போகம் விளையக்கூடிய அங்கே விளையும் நெல் வந்து 3 வாட்டி அறுப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு வாட்டி மட்டும்தான் அறுப்பாங்க. அப்படிப்பட்ட செழிப்பான ஒரு தேசத்தில் வந்து ஆளக்கூடிய மன்னர்கள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து அதிகமாக வந்து வருத்தப்பட்டு வந்துடுறாங்க. வருத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் வந்து சுப்பையா நாயக்கர் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு வந்து 60 பிள்ளை பிறக்குது. 60 பிள்ளை பிறக்கும் போது ஒரே பிரசவத்தில் 60 குழந்தைகள் பிறக்குது. அதை கேள்விப்பட்ட மலையாள நாட்டு அரசர் நம்ம போய் குழந்தைய வந்து தானமோ ஒரு குழந்தைய வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டி கட்டி அந்த நாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் சுப்பையா நாயக்கரை பார்த்து எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தங்களை தெரிவித்து ஒரு குழந்தைய கேட்குறாரு. அதுக்கு சுப்பையா நாயக்கர் என்ன சொல்கிறாருன்னா, 60 குழந்தையும் நான் செல்லமாக வளர்த்து வரேன், அதில் வந்து ஒத்த பிள்ளையை பிரித்து உனக்கு தானம் கொடுக்க நான் முடியாது, வேணும்னா இந்த 60 குழந்தையும் நீ கொண்டு போய் உன் நாட்டில் வந்து செழிப்பாக நீ வந்து வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறாரு. இந்த 60 குழந்தைகளும் நாட்டில் வந்து வளரும் போது இந்த மலையாள நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு வீடாக போய் ஊட்டி வளர்க்குறாங்க. அந்த 60 குழந்தைகள்லையும் அந்த 60 குழந்தைகள்லையும் வயதுக்கு வர நேரம் 60 ஆண் குழந்தைகளும் வயதுக்கு வந்த ஒரு குறிப்பிட்ட வயது. அப்போதைக்கு வந்து அந்த நாடாகப்பட்டது வந்து ஒரு விலங்கு அந்த வளர்க்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் வந்து சாகுது, செத்து போது, பயிரெலாம் கருகுது. மலையாள தேசமே வந்து அப்படியே தீக்குழம்பா அப்படியே இருக்கு. மழை பெய்யல, ஒன்றும் பண்ணலை. என்னடா அப்படின்ட்டு கோடாங்கி பல இடத்துலேருந்து கோடாங்கியை கூட்டிகிட்டு வந்து அந்த ஊரில் வச்சு குறி பார்த்துருக்காங்க. குறி பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து குறி சொல்ல அவங்க விட மாட்டேங்குது. அவங்க யாரையுமே விடலை. குறி சொல்ல போனால் தொண்டையை அடைக்குது, முடுக்க வந்து உடஞ்சி போயிடுது, ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருந்திருக்கு. அந்த காலகட்டங்களில் வந்து அங்கே கோசுகுண்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து என்னடா இந்த குறிப்பாக்க ஆள் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கோசுகுண்டுலேருந்து ஒரு கோடாங்கியை கூட்டிகிட்டு வந்து, பக்கத்து நாட்டிலேருந்து கோசுகுண்டு அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து கோடாங்கியை கூட்டிகிட்டு வந்து மண்டுக்குறி அதிகாலையில் 5 மணிக்கு பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் எடுத்த குறியிலேயே சொல்கிறாராம், இந்த மாதிரி ஒத்த பிள்ளை வந்து 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒத்த பிள்ளையா உருமாறி நிற்கிது, அதுக்காண்டா உன் நாட்டுக்கு வந்த சோதனை, உன் நாட்டை வந்து அழிக்க வந்த ஒரு கருப்புடாது அப்படின்னு சொல்லி மண்டுக்குறி எடுத்த குறியில சொல்றாரு. சொன்னோடனே இவங்க என்ன பண்றாங்க, இந்த பிள்ளை தான் நமக்கு வந்து இவ்வளவு காலமா வந்து இந்த நாட்டை அழிக்க வந்துச்சா, இதை தான் நம்ம வந்து ஊட்டி வளர்த்தோமா, இனிமேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மலையாளத்தை என்ன பண்றான், வெங்கல பெட்டி செஞ்சு கருப்பசாமியை அதுக்குள்ள அடைக்கிறாரு. கருப்பசாமியை அடைக்கும் போது கருப்பசாமி யாராவது அடைக்க முடியுமா, அவர் விருப்பப்பட்டு போய் அடைக்கிறாரு. அடைக்கணும்னு கட்டுப்படுறாரு. அவரை ஊட்டி வளர்த்த மக்களே அவர் 60 அடி குழி தோண்டி அந்த குழிக்குள்ள புதைக்கிறாங்க கருப்பசாமியை புதைச்சாலும் அவர் என்ன பண்றாரு, அப்படியே எழுந்திரிச்சு வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே நிறையா நிற்கிறாரு கருப்பசாமி. அவர் அடக்கம் இல்லை. திருப்பி பெட்டி செஞ்சு வெங்கல பெட்டியிலேயே அடைச்சி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பேயாத மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான வெள்ள வந்து அவர் மேனாட்டுலேருந்து கீழ்நாடு இறங்குறாரு. கீழ்நாடுனா எங்கன்னா தமிழ்நாடு அந்த வைகை நதியிலே வரும்போது என்ன நடக்குது, அப்போதைக்கு அழகர் மலையில் வந்து அழகரை திருடிட்டு போகிறதுக்காண்டி 18 பேர் லாடர்கள் அவரை திருடுறதுக்காண்டி வராங்க. அந்த அழகர் மலையே கொள்ளையடிக்கிறதுக்கு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கருப்பர் சும்மா இருப்பாரா, அவர் கொட்டி திரும்புது, எங்கே திரும்புது, அழகர் மலையை நோக்கி திரும்பி அங்கே போய் அந்த 18 லாடர்களையும் அவர் வந்து பதிகட்டாக்கி 18ஆம் அதனாலதான் அவர் 18ஆம் படி கருப்பர். இந்த காலத்தில் இந்த நாட்டில் வந்து அனைத்து மாரியம்மன் மகமாயி என்கின்ற மாரியம்மன் கோயிலில் வந்து அவர் வந்து அனைத்து தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் ஒரு காவலாளியாகவும் தன் அண்ணனாகவும் அந்த கருப்பசாமி தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வீட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல்
அவர் வந்து ஒரு வீரமிக்க ஒரு தெய்வமாகவும் ஒரு வீரத்துக்கு அதிபதியாகவும் அவர் அமர்ந்திருக்கிறாரு. அவர் வந்து மேல்நாட்டிலேருந்து இறங்கி வரும்போது அவர் தனியாக ஒரு பொட்டியில் வரல, அவர் தங்கச்சியான ராக்காயும் அவங்க கூட வந்திருக்காங்க. அவங்க வந்து அழகர் மலைக்கு மேலே வீட்டிருக்கிறாங்க. இவர் 18ஆம் படி கருப்பராக கீழே அமர்ந்திருக்கார். இவருடைய கருணைகளை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அனைத்து மகமாயி கோயில்லையும் கருப்பசாமி இருப்பாங்க. அனைவரையும் சேவிச்சு அனைத்து கருப்பசாமியும் செய்வீங்க. எல்லாரும் ஒருத்தவங்க தான். நீங்கள் எல்லாத்தையும் சேவிச்சு நல்லது பெற நான் என் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன்.